நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்பு உரையாற்றினார். வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறையினர் சிறப்பான அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். ஜீப்பில் சென்று அணிவகுப்பை ஏற்ற முதல்வர் விஜய் உயரதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவருக்கும் பதில் வணக்கம் செலுத்தினார். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். பின்னர் தேசிய கீதம் ஒலிக்க பிரம்மாண்ட கம்பத்தில் கொடியேற்றிய முதலமைச்சர் விஜய் சல்யூட் அடித்து மரியாதை அளித்தார். சுதந்திர தின நிகழ்ச்சியில் தனது தாயுடன் வந்த நடிகை த்ரிஷா முதலமைச்சரின் பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா அருகில் அமர்ந்திருந்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாடு மக்கள் என உரையை தொடங்கினார். மக்கள், ஜென்சி இளம் சிங்கங்கள், மாணவ மாணவிகளுக்கு சுதந்திர தின வாழ்த்துகளையும் தெரிவித்தார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்க மேல ஏறி வந்து இந்த 80வது சுதந்திர தின நாளில் நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏற்றி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திய முதலமைச்சர் விஜய் பொதுமக்கள் ஒன்று சேரும் இடத்தில் சாதி, மதம் மற்றும் மொழி பேதங்கள் உடையும் என்றார். மேலும் போதையில்லா தமிழகம், லஞ்சத்திலிருந்து மாநிலத்தை காப்பாற்றும் பணியில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் உறுதியளித்தார். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சி நொறுங்கும். அப்படி உடைஞ்சி நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து, ஊழலிருந்து காப்பாற்றுறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஒரு வெளிப்படையான
ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வுல சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே அடிப்படையில் தான் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த கால அரசு கொண்டு வந்த எந்த ஒரு நல்ல திட்டமும் கைவிடப்படவில்லை என்று கூறிய முதலமைச்சர் விஜய், அரசு அலுவலகங்களை தேடி வரும் பொதுமக்களை அதிகாரிகள் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 29, 30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கிறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும், மக்களை கனிவா அன்பா நடத்தணும்னு சொல்லி இருக்கிறோம். மக்களோடு இணைந்து தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் என தெரிவித்த முதலமைச்சர், தமிழகத்தின் பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்த அனைவரும் உறுதியேற்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் உயர்த்திட நாம உறுதியேற்போம். எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம், அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும், உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர தினத்தை ஒட்டி தகைசால் விருது, கல்பனா சாவ்லா விருது, சிறந்த சேவையாற்றியவர்கள், சிறந்த நிறுவனங்கள், சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது என தமிழக அரசின் பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி கௌரவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் எம். கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருதும், சர்க்கரை நோயியல் நிபுணர் டாக்டர் வி. மோகனுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும் வழங்கப்பட்டது.
கோவையை சேர்ந்த நௌஷின் பானுசந்துக்கு துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யாவுக்கு நல் ஆளுமை விருதும், கிருஷ்ணகிரி ஆட்சியர் தினேஷ்குமாருக்கு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறந்த சேவை புரிந்தோருக்கான விருதும் வழங்கப்பட்டது. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியில் முதல் பரிசை 6வது மண்டலமும், 2வது பரிசை 2வது மண்டலமும் பெற்றன. சிறந்த மாநகராட்சியில் கோவை முதலிடத்தையும், தஞ்சாவூர் 2ஆம் இடத்தையும், சிறந்த நகராட்சியில் போடிநாயக்கனூர் முதலிடத்தையும், ஆரணி 2வது இடத்தையும், விழுப்புரம் 3வது இடத்தையும் பிடித்தன. சிறந்த பேரூராட்சியை பொறுத்தவரை திருவிடைமருதூர் முதலிடத்தையும், குமரி மாவட்டம் கருங்கல் 2வது இடத்தையும், கோவை செட்டிப்பாளையம் 3வது இடத்தையும் பிடித்தன. சுதந்திர தின நிகழ்ச்சி முடிந்த பிறகு முதலமைச்சர் விஜய் சாலையில் நடந்து சென்று மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். எண்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரை. ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செங்கோட்டையில் உள்ள கோட்டை கொத்தளத்தை பிரதமர் வந்தடைந்த நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. பின்னர் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பீரங்கிகள் மூலம் 21 குண்டுகள் முழங்கியதுடன் ஹெலிகாப்டரில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. After the hoisting of the national flag by the Honourable Prime Minister and the 21-gun salute, flower petals being showered at the venue by 2 Mi-17 helicopters of the Indian Air Force, one trooping the national flag and the other. தொடர்ந்து சுதந்திர தின உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி மத்திய அரசின் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள், நிலைப்பாடுகள் குறித்தும் விரிவாக பேசினார். மகளிர் இடஒதுக்கீடு காலத்தின் கட்டாயம் என கூறிய பிரதமர் மோடி பெண்களுக்கு உரிய உரிமைகளை வழங்க ஒத்துழைப்பு தருமாறு அரசியல் கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். எரிசக்தி தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்த பிரதமர் மோடி இயற்கை வளங்கள் மற்றும் கடல் வர்த்தக பாதைகள் ஆயுதமாக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய எரிசக்தி துறையில் தன்னிறைவு பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும், வெளிநாட்டு இறக்குமதியை குறைக்கவும் கடல்சார் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி வழங்கும் வகையில் முழுமையான கட்டமைப்பு உருவாக்கப்படும் என அறிவித்தார். விகசித் பாரத் 2047 இலக்கை நனவாக்குவதில் ஜென்சி இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும், பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன் மற்றும் விண்வெளி துறைகளில் இளைஞர்களின் ஆர்வம் ஆத்ம நிர்பார் பாரத் இயக்கத்திற்கு வலு சேர்ப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்.
இந்திய நிறுவனங்கள் உலகின் தலைசிறந்த நிறுவனங்களுக்கு நிகராக உயர வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் முன்னணி 500 நிறுவனங்களில் இந்தியாவைச் சேர்ந்த 50 நிறுவனங்கள் இடம்பெற வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்தார். சப்ததாரா எனப்படும் 7 முக்கிய வளர்ச்சி தூண்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் 2047ஆம் ஆண்டில் இந்தியா 100வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் போது உலகின் முன்னணி வல்லரசாக உருவெடுக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நிறைவாக 2036 ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் பங்களிப்பை 2 மடங்காக உயர்த்தும் நோக்கில் 5 முதல் 15 வயதுடைய சிறுவர்களுக்கான நாடு தழுவிய விளையாட்டு திறனாய்வு திட்டம் தொடங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தனது சுதந்திர தின விழா உரையில் அறிவித்தார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் 13வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். தேசிய கொடிக்கு ஹெலிகாப்டரில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பீரங்கிகள் மூலம் 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடிக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. The hoisting of the national flag by the Honorable Prime Minister, 17 helicopters of the Indian Air Force, one trooping the national flag and the other Vande Mataram. The captains of the helicopters, Wing Commander Rajat and Squadron Leader Ankit Varshane. What a sight to behold! हुए और अब माननीय प्रधानमंत्री महोदय के उद्बोधन की प्रतीक्षा. प्रधानमंत्री महोदय विशिष्ट दर्शक दीर्घा में मौजूद. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தில் வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடியேற்றினார். தேசிய கீதம் ஒலிக்க பிரம்மாண்ட கம்பத்தில் கொடியேற்றிய முதல்வர் விஜய் ராயல் சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டின் நலனுக்கும் கொள்கைக்கும் எதிரான விஷயங்களை தவேக அரசு நிச்சயம் எதிர்த்து நிற்கும் என்று முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
மக்களுக்காக நிர்வாக ரீதியாக மத்திய அரசோடு ஒத்துழைத்து செல்வோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை என்று கனிமொழி எம்பி திட்டவட்டமாக கூறியுள்ளார். திமுக அதிமுக கூட்டணி என்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் கனவாக மட்டுமே இருக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவர் கொல்லப்பட்ட சம்பவம் போதைப் பொருளுக்காக நடந்ததா என தீவிர விசாரணை நடத்த வேண்டும். காவல்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். முழுக்க முழுக்க மின்சாரத்தில் இயங்கும் உலகின் முதல் மிகப்பெரிய விமானமான X-1ஐ வெற்றிகரமாக பறக்கவிட்டு அமெரிக்காவின் ஹார்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சாதனை. நியூயார்க் விமான நிலையத்தில் நடந்த சோதனையின் போது இந்த விமானம் 1100 அடி உயரம் வரை சென்று 27 நிமிடங்கள் பறந்து வெற்றிகரமாக தரையிறங்கியது. இந்தியாவின் சென்னை, புனே மற்றும் குஜராத் ஆகிய உற்பத்தி மண்டலங்கள் அமெரிக்க தொழில் நகரங்களுக்கு போட்டியாக உருவெடுத்துள்ளன. வெள்ளை மாளிகை ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அதிநவீன ஸ்டெல்த் போர் விமான தயாரிப்பு திட்டத்திற்காக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இணைந்துள்ளது. இந்த அதிநவீன 5வது தலைமுறை போர் விமானத்தின் முன்மாதிரி வடிவம் 2028ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானை முழுமையாக தோற்கடித்த பிறகு ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக பேசியுள்ளார். இது உலக நாடுகளுக்கு செய்யப்படும் ஒரு சிறந்த சேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் சமாரா பிராந்தியத்தில் உள்ள தொழிற்பூங்காக்கள் மீது யுக்ரைன் ராணுவம் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. யுக்ரைனின் உள்நாட்டு தயாரிப்பான ஃபிளமிங்கோ ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் நடந்த ஆபத்தான கார் பந்தயத்தின் போது கோர விபத்து நேர்ந்தது. கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதியதில் காரில் இருந்த 3 சிறுவர்கள் மற்றும் சாலையில் நடந்து சென்ற 2 சிறுவர்கள் என 5 பேர் உயிரிழந்தனர். வங்கதேச முகாம்களில் தஞ்சம் புகுந்துள்ள 3 லட்சம் ரோஹிங்கியா அகதிகளை மீண்டும் ஏற்க மியான்மர் அரசு முடிவு செய்துள்ளது. கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் படிப்படியாக தாயகத்திற்கு அழைத்து விடப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானின் அன்சார் கிராம எல்லையில் உள்ள ஒரு குடியிருப்பை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு மழை பொழிந்தன. பயங்கர தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 9 பேர் உயிரிழந்தனர். நடிகர் ரஜினிகாந்த் சினிமா துறையில் 51 வருடங்களை நிறைவு செய்ததை ஒட்டி தர்மன் படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடினர். படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாய்லாந்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல்.
உடலில் மறைத்து தங்கம் கடத்திய மியான்மர் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் உள்ளிட்ட 2 கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் வெளிநாட்டு தூதர்கள், முக்கிய பிரபலங்கள் பங்கேற்பு. முப்படை தளபதிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று அனைவரையும் வரவேற்றார். காங்கிரஸ் அலுவலகத்தில் நடந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில் முழு வந்தே மாதரம் பாடலுக்கு சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்ததாக பாஜக குற்றச்சாட்டு. வந்தே மாதரம் பாடலை பாடுவதை தடுக்க முயற்சி நடக்கவில்லை என்றும், நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்த கார்கேவுக்கு நாற்காலி கொண்டு வருமாறு சோனியா காந்தி கேட்டுக் கொண்டதாகவும் காங்கிரஸ் விளக்கம். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக டெல்லியில் உள்ள இந்தியா கேட், ஜனாதிபதி மாளிகை, நாடாளுமன்ற கட்டடம் தேசிய கொடியின் மூவர்ணத்தில் ஜொலித்தன. வரலாற்று சிறப்புமிக்க குதுப் மினார் கோபுரமும் மூவர்ண ஒளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற தசவமேத் காட்டில் தேசிய கொடியின் மூவர்ண தீபங்களால் பிரம்மாண்டமான கங்கா ஆரத்தி நடத்தப்பட்டது. புனித நதிக்கரையில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டு மூவர்ண ஒளியில் ஜொலித்த ஆன்மீக நிகழ்வை கண்டு ரசித்தனர். இந்தியாவின் புகழ்பெற்ற தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் டெல்லி இந்தியா கேட் பகுதியில் இந்திய ராணுவ இசைக்குழுவின் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கொண்டாட்டத்தில் ராணுவ கலைஞர்கள் தேசபக்தி பாடல்களை இசைத்து பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். கொடி இறக்க நிகழ்வில் பார்வையாளர்களை கவர்ந்த ராணுவ வீரர்களின் வாகன சாகசங்கள். ராணுவ வீராங்கனைகளும் துப்பாக்கிகளை கையில் ஏந்தி சாகசம் செய்தது பிரமிக்க வைத்தது. வாகா எல்லையில் கொடி இறக்க நிகழ்வின் போது தாவேகா பாடல் ஒலித்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தினத்தை ஒட்டி 3 நாள் கலை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி தொடங்கி வைத்தார். குஜராத், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ரஷ்ய வீரர்கள் மூவர்ண கொடியை ஏந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இரு நாடுகளின் விண்வெளித்துறை கூட்டுறவையும் வரலாற்று சிறப்புமிக்க நட்பையும் நினைவு கூறும் வகையில் விண்வெளியில் பறந்த தேசிய கொடி. இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 47ஆக உயர்ந்துள்ளது. நிலநடுக்கத்தால் வீடுகளை இழந்த 2000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஈரானில் நிலவும் கடுமையான பணவீக்கத்திற்கு அமெரிக்காவின் துறைமுக முற்றுகையும் எண்ணெய் ஏற்றுமதி மீதான பொருளாதார தடைகளுமே காரணம் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலால் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
போலந்தின் 106வது ஆயுதப்படை தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு வார்சாவில் F-16, F-35 போர் விமானங்கள் பறக்கவிடப்பட்டு மாபெரும் ராணுவ அணிவகுப்பு நடத்தப்பட்டது. நாட்டோ நட்பு நாடுகளின் வீரர்களும் பங்கேற்ற இந்த அணிவகுப்பில் நவீன பீரங்கிகள் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் உள்ளிட்ட நாட்டின் பலம் வாய்ந்த ராணுவ தளவாடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன.